ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஐ லவ் யூங்கிற ஒரு ட்ராமா பற்றி பார்க்கலாம். இந்த ட்ராமாவோட பிளாட் என்னென்னா, ஏற்கனவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு டெலிபதி பவர் கிடச்சா எப்படி இருக்கும். ஆமாங்க, மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஈஸியாகவே மைண்ட் ரீட் பண்ணிடுவா. ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோட மெயின் லீட் யூரி. இவங்க ஒரு சாக்லேட் கம்பெனியில் சிஓவாக இருக்காங்க. இவர் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. கொரியாவிலேருந்து ஜப்பானுக்கு வந்து இங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு அப்படியே பார்ட் டைமாக கோஹான்கிற ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம ஊர் ஸ்விக்கி சொமாட்டோ மாதிரி. ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அக்கா அவங்க பையனுக்கு கையில் ஒரு டிராயிங் புக் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு பவர் கிடச்சிச்சு, அந்த பவரை வச்சு மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் டால்ஸ் அண்ட் சாக்லேட்னு ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. இந்த கம்பெனியில் தான் யூரி வந்து சிஓவாக ஒர்க் பண்ணுறாங்க. கையில் ஒரு கோகோ ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டு அங்கே உள்ள கோவொர்க்கர்ஸ்க்கெல்லாம் சாக்லேட் அப்புறம் காஃபியெல்லாம் எப்படி குவாலிட்டியாக செய்கிறதுன்னு ஒரு செமினார் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனில் அந்த பேக்கரியில் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா இல்லை, எங்களை சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த பொண்ணும் கேட்காம இல்லை எனக்கு வாங்கி கொடுத்தே தான் ஆகணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த யூரி என்ன அங்கே பிரச்சனைன்னு கேட்கும்பொழுது உடனே அவங்க அப்பா இல்லை மேடம், இங்கே நாங்கள் வேறு ஒரு பொருள் அவங்க வந்தோம், என் பொண்ணு இங்கே சாக்லேட் கேட்டுக்கிட்டே இருக்கா, ஸோ அதனால் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, அதோடய சாக்லேட் சாப்பிட்டா கேவிட்டிஸ் வேறு வருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே யூரி அவங்க மைண்ட் ரீட் பண்ணும்போது ஆக்சுவலாக அவங்க வந்து சாக்லேட் வாங்குற அளவுக்கு அவங்க வந்து காசு கொண்டு வரல. இது புரிஞ்சுக்கிட்ட யூரி உடனே வந்து உள்ளே போய் 2 ஜாரில் ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டு அவங்க கையிலையும் கொடுத்து அவங்களுக்கு வழியும் அனுப்பி வைக்கிறான். அடுத்த சீனில் ஷாப் வெளியே யூரி ஃப்ரெண்டு நீ ரொம்ப கைண்டாக இருக்க, சம்டைம்ஸ் என்னை நீ ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுற, சரி அதெல்லாம் ஓகே, உனக்கே என்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நீ ஹைஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணியே அவனை மறந்துட்டியான்னு கேட்குறா. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக யூரி வந்து ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க பிரிஞ்சிடுவாங்க. ஸோ வேலையெல்லாம் முடித்து யூரி சைக்கிளில் ரோட்டில் போகும்பொழுது திடீர்னு சுற்றி பார்த்தா ஒரே பப்புளாக இருக்குது. யார் அந்த வேலையை பார்க்குறதுன்னு பார்த்தா அப்போ தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஜாலியாக மொட்டை மாடலில் உட்காந்துன்னு பபுள் விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ உடனே யூரிக்கு பசிக்கிறதுனால ஃபோன் எடுத்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறா. அந்த ஃபுட் டெலிவரியோட மெசேஜ் நிறைய அங்கே மொட்டை மாடலில் பபுள் விட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு வருது. உடனே அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு நேராக யூரி வீட்டுக்கு வெளியே ஆப்போசிட்டில் ஃபுட்டை வச்சுட்டு கூடவே ஒரு கார்டில் இந்த ஃபுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கூடவே ஒரு பொம்மையை வேறு அழகாக வரைஞ்சி வச்சுட்டு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிட்டு ரூமுக்கு வந்த யூரிக்கு ரொம்பவே பசிக்குது. சரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு நேற்று ஹீரோ வச்சுட்டு போனால் ஒரு கார்டை எடுத்து அதில் இருக்க டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறா. ஹீரோவும் அந்த ஃபுட்டை வாங்கி ஹீரோயின் ஆப்போசிட் டோருக்கு வெளியில் வச்சுட்டு போகிறான். அவன் போன பிறகு அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு உள்ளே போய் சாப்பிட்றா. ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால அவளும் அந்த கார்டில் நான் சாப்பிட்ட சாப்பாடுலேயே இது ரொம்பவே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எழுதி கூடவே அவன் வரைஞ்சி வச்ச மாதிரி அதே மாதிரி ஒரு பொம்மையும் வரைஞ்சி வைக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அடுத்து ரொப்பாக்கின்னு ஒரு டிஷ் சொல்கிறேன், இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறான். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் யூரி ஆர்டர் பண்ண ஃபுட்டு கேன்சல் ஆகிடுது. சரி என்னடா பண்ணுறது, நம்மளே போய் வெளில போய் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு வெளியே போனால் வெளில சோன்னு மழை பெய்யுது. சரின்னு மேலே போய் கொடையை எடுத்துகிட்டு படியில் இறங்கி கிராஸ் பண்ணும்பொழுது ஹீரோ ஆப்போசிட்டில் வர எதிர்பாராத விதமாக 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. யூரி கீழே விழ ஹீரோவில் பிடிச்சிட்டு இருக்க அப்படியே பிஜிஎம் மியூசிக் போட்டு ஐ லவ் யூன்னு ஒரு டைட்டில் கார்டை வர போடுறாங்க. ரொம்ப நேரமாக ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக கீழே விழுந்தது ரியலைஸ் பண்ணி எழுந்திருக்கும்போது ஏற்கனவே மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்த ஹீரோ ட்ரெஸ்லேருந்து தண்ணி யூரி மேலே வந்து விழுந்துருது. உடனே ஹீரோ சாரின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே ஒரு ஃபுட் டெலிவரிக்காக வந்திருக்கேன்னு பேசிவிட்டு மனசில் ஒருவேளை கோவமாக இருக்கோம்லன்னு நினைக்கிறான். அதை யூரியும் மைண்ட் ரீட் பண்ணுறா. மழைனால ஃபுட் டெலிவரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது உடனே யூரி வெளில போய் சாப்பாடு வாங்கலான்னு போகிறா. உடனே ஹீரோ எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்பொழுது இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வெளில போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட போகிறாங்கன்னு சொல்கிறா. வெளியிலலாம் போகாதீங்க, வெளில ரொம்ப மழை அதிகமாக இருக்குது, அதோடய காற்று வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஸோ நான் வெளில போய் வாங்கி சாப்பிட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ உங்களுக்கு சூப் பிடிக்குமான்னு கேட்குறான். யூரியும் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு அவன் வீட்டில் இருக்க சூப் ஜார் எடுத்து யூரிக்கு வந்து கொடுக்குறான். நீங்கள் சந்தேகப்படாதீங்க, இது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி அவன் ஓப்பன் பண்ணி லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு வேறு கொடுக்குறான். என்னோடய பேர் டாயூன், எனக்கு 26 இயர்ஸ் ஆகுது, நான் இங்கே கொரியாவிலேருந்து ஜப்பானுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கேன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஃபுட்டோடு சேர்த்து வழக்கம் போல் ஒரு கார்டில் ஒரு பொம்மையை வேறு வரைஞ்சி அவள்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். அதை வாங்கிட்டு யூரியும் உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. சூப் ரொம்பவே நல்லாயிருக்கு. சடனாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை வேறு காட்டுறாங்க அவங்க அப்பாவோட சாப்பிட்ற மாதிரி.
அந்த சீனில் அவங்க அப்பா காஃபி சாக்லேட்லாம் வச்சுக்கிட்டு லைஃப்பில் ஸ்வீட் பிட்டர் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும், எல்லாமே நம்மளை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சின்ன வயசு யூரிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க யூரி ஃபீல் பண்ணிவிட்டு சூப்பையும் சாப்பிட்டு முடிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு வைல்ட் லைஃப் யூனிவர்சிட்டி, அதாவது இந்த கடல்வாழ் உயிரினங்களை பற்றி படிக்கிறது. ஸோ அங்கே போயிட்டு நான் ஒரு டெலிவரிக்கு போன இடத்துல என்னோடய மெசேஜ் கொடுத்தவங்க கஸ்டமர் ரிப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கான் அங்கே உள்ளவங்கள்ட்ட. நெக்ஸ்ட் டே யூரி ஹீரோ கொடுத்த அந்த சூப் ஜாரை ரிட்டர்ன் பண்ணும்பொழுது கூடவே ஒரு சோப்பு ஒன்று கிஃப்ட் பண்ணி அவனுக்கு கொடுக்கலான்னு போகிறா. யூரியை பார்த்த ஷாக்கில் ஹீரோ உடனே கீழே விழுந்துடுறான். உடனே யூரி இல்லை நான் இங்கே நீங்கள் நேற்று கொடுத்த சூப் ஜாரை ரிட்டர்ன் பண்ணலான்னு வந்தேன், கூடவே ஒரு சோப்பையும் அந்த கிஃப்ட்டையும் கொடுக்குறா. உடனே சோப்பை பார்த்த ஹீரோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் ஒரு சோப்பை எடுத்துகிட்டு வந்து, இங்கே பாருங்கள் நானும் இதே சோப்பை தான் யூஸ் பண்ணுறேன், இதில் வர பப்பிள்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஜாரில் போட்டுருவேன்னு சொல்கிறான். உடனே யூரி இதை வச்சு என்னடா பண்ணுவேன்னு யோசிக்கும் பொழுது யூரியை மொட்டை மாடி கழிச்சிட்டு போயிட்டு ஒரு ஜாரை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து பப்பிள் விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ தான் யூரி யோசிக்கிறா இவன் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான்னு. அப்படியே நினைக்கும் பொழுது சடனாக அந்த கையில் உள்ள ஜாரை யூரி கையில் கொடுத்துட்டு நீங்களும் பப்பிள் விடுங்கன்னு சொல்கிற மாதிரி கொடுக்குறான். ஸோ 2 பேரும் விளாண்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன், உள்ளே போய் சாப்பிட்லான்ட்டு யூரியை உள்ளே அழைச்சிட்டு போகிறான். அங்கே போய் ஃபுட்டை பார்த்த உடனே சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஸோ யூரியும் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்றா. இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது உடனே ஹீரோ யூரியை பார்த்துட்டு எனர்ஜி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, நான் எப்பவும் தனியாக தான் சாப்பிடுவேன்னு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு யூரி வந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு போர்டில் ஃபுல்லாக சீ ஆட்டார், அதாவது கடல் நாயின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட ஃபோட்டோவாக இருக்குது. உடனே யூரி இதை பற்றி கேட்கும் பொழுது ஹீரோ உடனே நான் இதை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி தான் நாங்கள் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். 2020 சர்வே படி இந்த உயிரினம் அழிகிற நிலைமையில் இருக்குது, அதனால் இந்த உயிரினத்தை ரெட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே பேசிக்கிட்டு இருப்போ யூரி நான் அந்த அனிமலை பார்த்துருக்காங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியா, நீங்கள் ரொம்பவே லக்கி, நானும் இந்த அனிமலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அந்த நைட் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் யூரி ஆஃபீஸில் இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் ஒன்று ஹாஸ்பிட்டல்லேருந்து பண்ணுறாங்க. உடனே அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா தான் அங்கே பெட்டில் இருக்கார். ஆக்சுவலாக என்ன ரீசன்னா, ஒரு தடவை கடலுக்கு டூர் போகும் பொழுது அங்கே இருக்கிற கடல் நாய்களை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்தில் ஒரு ஷிப்பு ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு ஆயில் ஒன்று லீக் ஆகிட்டுருக்கு. இந்த பார்த்த யூரி அந்த உயிரினத்துக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு பயந்து கடலில் குதிச்சிட்றா காப்பாற்றலாம்னு. ப்ராப்ளம் என்னென்னா அங்கே குதிக்கிற இடத்துல வலை ஒன்று இருக்குது, அதில் மாட்டிக்கிட்டவ எவ்வளோ முயற்சி பண்ணி இவன் மேலே வர முடியாமல் போயிடுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த யூரியோட அப்பா தன்னோட பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு அவரும் கடலில் குதித்து யூரி எப்படியோ காப்பாற்றிடுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு கை கால் அசைக்க முடியாமல் பேச முடியாமல் அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுறாரு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு யூரிக்கு மைண்ட் ரீட் பண்ணுற பவர் கிடச்சிருது. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, ஸோ நம்மள்ட்டையும் அவ்வளோவா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவள் அந்த பவரை யூஸ் பண்ணி அவளோட கம்பெனிக்கு ஒரு நல்ல சர்வெண்ட்டாகவும் இருந்து அதில் வர அமௌண்ட்டை வச்சு அப்பாவுக்கான ட்ரீட்மெண்ட் செலவையும் இவளே பார்த்துக்கிறா. இந்த சீன் முடிஞ்சு யூரி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஹீரோ மொட்டை மாடிலேருந்து இருந்து யூரியை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். உடனே கீழே இறங்கி வந்து இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் ஃபுட் டெலிவரி, ஸோ அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், சரி ஓகே மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே டெரஸ் ஃபுல்லாக ஒரே இலைகளாக இருக்குது. ஸோ வேக்கம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு ஹீரோ நிற்கும் பொழுது யூரி அதை வாங்கி நான் க்ளீன் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணலான்னு போகிறா. ஆனால் ஹீரோ முகத்தை அவள் பார்க்கவே இல்லை, ஏன்னா ஐ கான்டாக்ட் வச்சா தான் ஹீரோ மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது தெரிஞ்சிருமே. ஸோ அவனும் இப்படி திரும்பி அப்படி திரும்பி பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறான், அவள் கண்ணை காட்டவே மாட்டேங்கிறா. ஸோ உடனே யூரி என் ஃபேஸை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் கண்ணை முடிக்கிறா. சடனாக கையெடுத்து ஓப்பன் பண்ண சொல்ல பின்னாடி இருந்த வேக்கம் ஆன் ஆக்கி எல்லா இலையும் மேலே பறிக்குது. செம்ம சினிமாட்டிக்காக அந்த சீனை காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நேரமாக கண்ணாலே பேசிக்கிட்டு இருந்தவங்க உடனே யூரி எல்லாம் எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன்னு சொல்லி போக மேலே இருந்துட்டு ஹீரோ நாளைக்கும் வாங்க நான் டின்னர் சமைக்கிறேன் நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க மாதிரி சொல்கிறான். இல்லை பரவாயில்லன்னு சொல்லி யூரியும் போகிறா. உடனே திரும்பி பார்த்தா ஹீரோ மனசில் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ என்னை விட்டு போகாதீங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறான். அதை அப்படியே யூரி மைண்ட் ரீட் பண்ணுறா. உடனே ஃப்ளாஷ்பேக் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால அவங்க பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போவோமா வேண்டாமாங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே யூரி ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே உள்ள ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண வர்றாரு. உடனே அது யாருன்னு வெளில போய் பார்க்க போகிறா. சர்ப்ரைஸாக நம்ம ஹீரோ தாங்க அங்கே வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் புதுசாக அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு, யூரி ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு. ஸோ தொடர்ந்து எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ காய்ஸ்
நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.